தரமான கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அண்ட் கொடூரமான கிளைமேக்ஸ் சீன். எதிரே பார்க்கல இந்த படத்தில் இப்படி ஒரு கிளைமேக்ஸ் சீன் இந்த படத்தோட டைரக்டர் வச்சிருப்பாரு. ஸோ படம் பேர் என்ன, கிரேவ் டார்ச்சர். இந்த படம் 2024 வந்த ஒரு இந்தோ ஏஷியா ஹாரர் டிராமா மூவி. அண்ட் இந்த OTTல ஸ்ட்ரீம் ஆகுதுன்னா நெட்ஃப்ளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆகுது, தமிழ் டப்பிங்ல இல்லை. அதாவது நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸ்க்கும் அந்த ஊர் மக்களுக்கும் ஒரு பிலீஃப் இருக்குங்க. அது என்னன்னா, அவங்க ஏதாவது தப்பு பண்ணால் அந்த தப்புக்கான பனிஷ்மெண்ட் வந்து அவங்க இறந்தப்பறம் அவங்களை புதைக்கிற அந்த கல்லறையில் கிரேவ் டார்ச்சர் நினைப்பாங்க சொல்லி ஒரு பிலீஃப் இருக்குங்க. அண்ட் இந்த ஒரு பிலீஃப் பற்றி நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணாக இருக்கும்போது தெரிய வருது. அப்படி தெரிய வரும்போது இது உண்மையாக பொய்யான்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. அவங்க குழப்பத்தில் இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடக்குது. அந்த இன்சிடென்ட் நடந்தப்பறம் நம்ம ஹீரோயினுக்கு கடல் மேலே இருக்க நம்பிக்கையும் போது அண்ட் இந்த பிலீஃப் எல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறக்காடி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் என்னன்னு இந்த படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்டார்டிங் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு நார்மல் ட்ராமா மூவி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அங்கங்கே ஜம்ப் ஸ்கேர்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் பார்த்து பயப்பில்லை. பட் லாஸ்ட் 40 மினிட்ஸ் மிரட்டி விட்டுருப்பாங்க சொல்லுவேன். அதுவும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீனுக்காண்டி அந்த படத்தோட டேரக்டருக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு அவார்டே கொடுக்கலான்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ கொடூரமான கிளைமேக்ஸ் சீன் இந்த படத்தில் இருக்குங்க. லிட்டரலாக எனக்கு அந்த கிளைமேக்ஸ் சீன் எப்படி தெரியுமா இருந்துச்சு, சாவு பயத்தை கண்ணில் காமிச்சிட்டாங்க பரமா, அப்படி இருந்துச்சு. அண்ட் அந்த ஹீரோயினுக்கு செம்ம கட்ஸுங்க. அதாவது அவங்க பெர்ஃபார்மன்ஸில் பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க. பட் அந்த கிளைமேக்ஸ் சீனில் அவங்க எப்படி அவ்வளோ தைரியமாக நடித்தாங்கன்னு தெரில. ஆனால் நான் பயந்துட்டேங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் யாரெல்லாம் பார்க்கலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப தைரியசாலி, உங்களுக்கு ஹாரர் மூவிஸ் பார்க்க பிடிக்கினா மட்டும் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். தயவு செஞ்சு கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த படத்தை பார்க்க வேண்டாம்னு சொல்லுவேன். ஓகே, இதேமாதிரி வேறு ஏதாவது படத்தை ரிவ்யூ வேணால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.